இன்றைய புனிதர் டிசம்பர் 29. பேராயர் மறைசாட்சி தோமஸ் பெக்கெட். பிறப்பு 1118, லண்டன், இங்கிலாந்து. இறப்பு டிசம்பர் 29, 1170, காண்டர்பரி, இங்கிலாந்து. புனிதர் பட்டம் பிப்ரவரி 21, 1173, திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர். இவர் ஓர் வியாபாரிகள் மகனாக பிறந்தார். பாரிஸ் மற்றும் போலஞ்சியாவில் தனது ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி வரை பயின்றார். பின்னர் காண்டர்பரியில் தேயோபால்டு என்ற பெயர் கொண்டு பேராயர் பதவி ஏற்றார். இவர் 37ஆம் வயதில் அரசர் 2ஆம் ஹென்ரிக் என்பவரின் ஆலோசகராக அமர்த்தப்பட்டார். இருவருக்கும் இடையே நாளடைவில் மிகுந்த நெருக்கம் உண்டானது. அரசர் அரசியல் சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு ஆயர் தோமஸ் பெருமளவில் உதவினார். பின்பு அரசர் ஆயர் தோமஸிடம் காண்டர்பரி நகர் முழுவதையும் கண்காணிக்கும்படி வேண்டினார். அதன் பேரில் ஆயர் கிறிஸ்தவ விசுவாசத்தை நாடு முழுவதிலும் பரப்பினார். அரசரின் உதவியுடன் நாடு முழுவதிலும் இருந்த ஏழைகளை ஒன்றாக கூட்டி அவர்களுடன் கலந்துரையாடி வேலை வாய்ப்பை வழங்கினார். இவர் ஏழை மக்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கி அவர்களின் வாழ்வை முன்னேற்ற அம்மக்களை கொண்டு ஆலயங்களை எழுப்பினார். மக்கள் எவ்வித பயமின்றி சுதந்திரமாக வாழ ஏற்பாடு செய்தார். இதனால் அரசன் ஆயரின் நற்செயல்கள் பலவற்றைக் கண்டு பொறாமை கொண்டான். மக்கள் தனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டார்கள் என்று உணர்ந்தான். இதனால் ஆயரின் மேல் பொய்க்குற்றம் சுமத்தி தண்டனையாக பணம் செலுத்தும்படி கூறினார். இதனை ஆயர் மறுத்ததால் அவரை அரசன் நாடு கடத்தினான். அவரை ஆயர் பதவியிலிருந்து விலக்குவதற்கு முயன்றார். மக்கள் அரசனின் மூட செயல்களை கண்டு அரசனுக்கு எதிராக எழுந்தனர். இதனால் அரசன் கோபம் கொண்டு போர் தொடர்ந்தான். அரசன் ஆயரை நாடு கடத்தினான். ஏறக்குறைய 6 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அரசன் ஆயரை இங்கிலாந்து நாட்டிற்கு கொண்டு வந்து கொலை செய்தான். அவர் இறந்த உடனேயே மக்களால் அவர் புனிதர் என்று புகழப்பட்டார். இறந்த 3 ஆண்டுகளில் ஆயர் தோமஸ் பெக்கெட் புனிதர் பட்டம் பெற்றார். தான் இறந்த பிறகும் காண்டர்பரி நகர் மக்களுக்கு பல புதுமைகளை செய்து அவர்களை காத்து வழி நடத்தினார். இவைகளை பார்த்த அரசன் 2ஆம் ஹென்ரிக்கு தன் தவற்றை உணர்ந்து மனம் மாறி முழுமையாக கிறிஸ்துவை பின்பற்றினான். ஜெபம். நாளும் நன்மை செய்பவரே, எம் நண்பரே, காண்டர்பரி மக்கள் விசுவாசத்தில் ஆழப்பட்டு உம்மை ஏற்றுக்கொள்ள ஆயர் தோமாஸை இவ்வுலகிற்கு கொடையாக தந்தீர். அந்நகர் மக்களை தொடர்ந்து இவரின் பரிந்துரையால் காத்து வழிநடத்தி நலமான வாழ்வை வழங்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.